நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் அழகான விஷயம் 2 இருக்குது. ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த அழகான உலகம், இன்னொன்று இருட்டில் மறைஞ்சிருக்கிற ஒரு அமானுஷ்யமான ஒரு உலகம். சில நேரம் இந்த இருட்டில் மறைஞ்சிருக்கிற இந்த அமானுஷ்யமான உலகத்தோட கதவு ஓப்பன் ஆகும்போது அங்கே இருக்கிற சில அமானுஷ்யமான ஏதாவது ஒன்று அங்கேருந்து நம்ம வாழ்கிற இந்த உலகத்துக்கு வந்துடும். அது வந்திருக்க இடத்த தான் நம்ம ஹாண்டட் பிளேசஸ்ன்னு சொல்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 5 இடமும் ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது. இந்த இடத்துக்கு போனவங்கெல்லாம் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் அதை கண்ணால் பார்த்துருக்கேன், அது பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். நிறைய வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போவும் ஆன்லைனில் இருக்குது. இப்போ பார்க்க போகிற இந்த 5 இடத்துல க்ரீப்பியான விஷயம் நிறைய நடந்திருக்கு. அந்த க்ரீப்பியான விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற பாக்ரா ஃபோர்ட் தான். ராஜஸ்தானில் இருக்கிற இந்த கோட்டையை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சூரியன் வர்றதுக்கு முன்னாடி உள்ளே யாரும் போகக்கூடாது, அது மாதிரி சூரியன் போனதுக்கப்புறம் உள்ளே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஏன் இதை பற்றி பக்கத்தில் இருக்க லோக்கல்ஸ்ட்டை கேட்டால் அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த கோட்டையில் ரத்னாவதின்னு ஒரு அழகான ஒரு மகாராணி இருந்தாங்க. அவங்கள பக்கத்து நாட்டு ராஜாவிலேருந்து அந்த ஊர்க்காரங்கள்லேருந்து எல்லாருமே அடையன்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் இருந்த ஒரு மந்திரவாதிக்கும் அந்த ரத்னாவதிங்கிற ராணி மேலே ரொம்ப பெரிய ஆசை வந்திருக்கு. அதனால் ராணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவன் ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலில் ஒரு மந்திரத்தை போட்டு அந்த பர்ஃப்யூம் பாட்டிலை ராணி ரத்னாவதிக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறான். ஆனால் அதை கண்டுபிடிச்ச ராணி அந்த பாட்டிலை கீழே போட்டு உடைக்கிறாங்க. அது உடையும் போதே அந்த மந்திரவாதியும் சேர்ந்து இறந்து போகிறான். அவன் சாகும்போது சும்மா சாகலை, அந்த கோட்டையில் இருக்கவங்கள பார்த்து இந்த கோட்டையில் இருக்க எல்லாருமே செத்து போவீங்க, அதுவும் ரொம்ப கொடூரமாக செத்து போவீங்க, இந்த கோட்டையில் உங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுட்டு செத்து போகிறான். அவன் சொன்ன மாதிரியே கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு அங்கே ஒரு போர் வருது. அதில் அந்த கோட்டையிலேருந்து எல்லாருமே ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. அதில் ராணி ரத்னாவதியும் செத்து போகிறாங்க. இதில் க்ரீப்பியான விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் ராத்திரி 12 மணிக்கு மேலே நம்ம அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா உள்ளே அங்கே செத்து போன ஆட்கள் பேசுகிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ராணி ரத்னாவதியோட கொலுசு சத்தம் அந்த கோட்டை ஃபுல்லாகவே கேட்கும். அவங்க அந்த கோட்டையை சுற்றி வராங்க. அந்த சைடில் போகிறவங்க ஒரு சிலவங்க ராணி ரத்னாவதியோட சிரிப்பு சத்தத்தையும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஊர் லோக்கல்ஸ் வித்தியாசமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை மற்றவங்களுக்கும் நடக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் உள்ளே போய் அங்கே தங்கியிருந்து வீடியோ எடுக்க பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் வித்தியாசமாக நிறைய சத்தங்கள் கேட்டிருக்கு. அதில் ஒரு கொடூரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு கேமராமேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க கேமராவை யாரை தள்ளின மாதிரியும், அவன் வீடியோ எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது சடனாக ஏதோ ஒரு பர்ஃப்யூம் வாசம் வந்திருக்கு. அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. கூடவே சேர்ந்து ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தமும் கேட்டிருக்கு. இதை ஃபீல் பண்ண உடனே அந்த மொத்த டீமும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கொலுசு சத்தம் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்திருக்கு. அது கூட சேர்ந்து சத்தமாக சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ நம்ம உள்ளே போகணும்னு நினச்சா கூட உள்ளே ஏதாவது இருக்குமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடு இல்லை, ஒரு காடு. இது ஜப்பானில் இருக்கிற அயோகிஹகாரா ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் தி சூசைட் ஃபாரஸ்ட். இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க யாராலையுமே திரும்பி வர முடியாது. அவங்க வரணும்னு நினச்சாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகிறவங்க எல்லாருக்குமே எந்த வழியாக வந்தவங்கிறதே மறந்து போகிற அளவுக்கு அந்த காடே ஒரு பசில் மாதிரி இருக்குமா. முக்கியமாக இந்த காட்டுக்குள்ளே போகிற டூரிஸ்ட் நிறைய பேர் காம்பஸ்லாம் கொண்டு போய் யூஸ் பண்ணணும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் அனாமலி அந்த காம்பஸை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காம்பஸ் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து ஒரு நார்த்து சவுத்துங்கிறது எதையுமே அது காட்டாது. இங்கே நார்மலாகவே வருஷத்துக்கு 100க்கும் மேலே டூரிஸ்ட் உள்ளே போய் சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. அவங்க செத்து போகிறதுக்கு என்ன காரணம்னே இப்போ வர கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்லாம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு போலீஸ் அவங்கள தேடி உள்ளே போனாங்க அப்படின்னாலும் இங்கேருந்து போன டூரிஸ்ட்டோட பேக் இருக்கும், அவங்களோட ஷூஸ் இருக்கும், அது பக்கத்துலேயே அவங்களோட எலும்பு கூட இருக்கும். இதுதான் நாங்கள் பார்த்துருக்குமே தவிர்த்து உள்ளேருந்து யாரையுமே காப்பாற்றி இதுவரை நாங்கள் கூட்டு வந்தது கிடையாது. இங்கே போன சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மரங்கள்லாம் அதுங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்குமா. அந்த சத்தத்தெல்லாம் இங்கே போகிற டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யுரேன்னு சொல்லப்படுற ஜப்பான் பேய்கள்லாம் அந்த மரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தில் இருந்துட்டு உள்ளே போகிற டூரிஸ்ட் எல்லாம் நீ ஏன் கூட வந்துரு, நான் உன்னை வெளியே கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மரத்தில் இருக்க பேய்ங்க தான் அந்த மாதிரி பேசுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ஸ் நார்மலாக கேட்கறது மட்டும் இல்லாமல் அது அவங்கள சூசைட் பண்ணவும் தூண்டி இருக்கு. என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக நிறைய விதமான வாய்ஸ் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் அங்கே போன டூரிஸ்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி யூடியூப்பில் தேடினாலும் ஏதாவது ஒரு யூடியூபர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
அவர் நார்மலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஏதாவது உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும், எதை பார்ப்பாருன்னே தெரியாது, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். டக்குன்னு அவர் கேமரா பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிப்பார். அதோட வீடியோ முடிஞ்சிடும். உள்ளே அப்படி என்ன தான் இருக்கும்? நம்ம உள்ளே போனோம்னா நம்மளால் வெளியே வர முடியாதா? அப்படி என்ன காடாக இருக்கும் அது? மூணாவது பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல். இது சாதாரண ஹோட்டல் இல்லை, தி சீசல்னு சொல்லப்படுற இந்த ஹோட்டல் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது. இந்த ஹோட்டலில் நடக்காத கொடூரமான விஷயமே இல்லை. சீரியல் கில்லர்ஸோட ஃபேவரட் ஸ்பாட்டே இந்த ஹோட்டல் தான் சொல்கிறாங்க. நைட் ஸ்டாக்கர்னு சொல்லப்படுற ரிச்சர்ட் ராம்ஸ் 13 கொலையை பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஹோட்டலில் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவனோட பெட்டில் படுத்து தூங்கினதா சொல்லப்படுது. ஆனால் இந்த கிரைம் சீன் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு இந்த ஹோட்டல் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். 2013 நடந்த எலிசா லாம் அப்படிங்கிற ஒரு கேஸை வச்சு தான் இந்த ஹோட்டல் மொத்த உலகத்துக்கே தெரியுது. நிறைய பேர் அந்த எலிசா லாம் கேஸோட வீடியோவை ஆன்லைனில் பார்த்துருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு நாள் எலிசா லாம்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டா. போலீஸ் தேடி பார்த்தாங்க, அந்த பொண்ணு எங்கேயுமே காணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டலில் இருக்கிற வாட்டர் டேங்கில் ஒரு பொணம் மிதக்குது. அதை செக் பண்ணி பார்த்தா அந்த எலிசா லாம் தான். போலீஸ் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எப்படி யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுல்லாக செக் பண்ணும்போது மொத்த உலகமே ஆடி போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் எலிசாங்கிற பொண்ணு அவளோட ரூம்ல இருந்து எதையோ பார்த்து பயந்து ஓடி வர மாதிரி ஓடி வரா. ஓடி வந்த அந்த பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள யாரோ அவளை துரத்துற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அவங்க உள்ள வந்த அப்புறம் லிஃப்ட் கதவு மூடவே மூடாது. அந்த லிஃப்ட் டோர்ல யாரோ இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு யார்கிட்டயே பேசுவா, கையை கால ஆட்டுவா. ஆனா வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே போவா. அதுக்கப்புறம் தான் அவளோட பாடி வாட்டர் டேங்க்ல இருந்து கிடைக்குது. அவளை யார் ஃபாலோ பண்ணி வந்திருப்பா, அவ யார்கிட்ட பேசியிருப்பா? உண்மையிலே தி சீசல்ங்கிற ஹோட்டல் ஹாண்டடான பிளேஸா, இல்ல அங்க கிரைம் சீன் நிறைய நடக்கிறதுனால, அங்க சீரியல் கில்லர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அதுல யாராவது இந்த பொண்ணை கொலை பண்ணி எவிடன்ஸ் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி தூக்கி போட்டுருப்பாங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது இருக்கிற பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்டாலியில இருக்கிற பொவேக்லியா ஐலாண்டு தான். இதோட இன்னொரு பேர் என்னன்னா ஐஸ்லாண்ட் ஆஃப் டெத்தும்பாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா 14th செஞ்சுரியில பிளேக் நோய் வந்த எல்லாரையுமே மொத்தமா கப்பல்ல ஏத்திட்டு வந்து இந்த தீவுல இறக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீவுல செத்தவங்களை குழி தோண்டி புதைக்கிறது கூட யாருமே இல்லாம செத்தவங்க எல்லாருமே அங்கங்கே அப்படியே செத்து கிடந்திருக்காங்க. ஸோ ஒரேடியா ஃபயரை வச்சு எரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 1,60,000 பேரை இங்க எரிச்சாங்க. அதுல செத்து போனவங்க மட்டும் இல்ல, அதுல நிறைய நோயாளிகளும் உயிரோட இருந்திருக்காங்க. அவங்களையும் சேர்த்து வச்சு எரிச்சிருக்காங்க. இப்போவும் இங்க இருக்கிற மண்ணை நம்ம அள்ளோம்னா 50% தான் மண் வரும், 50% எரிஞ்சு போன மக்களோட சாம்பல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறாங்க. அங்க இருந்த ஒரே ஒரு டாக்டர் மட்டும் ஸ்டார்டிங்ல எல்லா பேஷண்ட்ஸையும் நல்லா பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பேஷண்ட்ஸ் மேல பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் தனியா யார்ட்டையும் நின்று பேசுற மாதிரி, சடனா யாரையோ பார்த்து பயந்த மாதிரி வித்தியாசமா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றதா அவரோட கொலீக் சொல்லியிருக்காரு. அவரோட கொலீக் இவர்கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி பண்ற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி பண்ணல, என்னை இந்த சுத்தி இருக்கவங்க தான் இந்த மாதிரி பண்ண சொல்றாங்க, அதனாலதான் நான் பண்றேன், மற்றபடி என் மேல தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி பயந்த மாதிரியே பேசியிருக்காரு. ஓகே, இவன் வந்து ராத்திரி பகல் பாராம ஒர்க் பண்றதுனால தான் இவனுக்கு வந்து மென்டலா ஏதாவது அஃபெக்ட் ஆயிருப்பான், இவன் ரெஸ்ட் எடுத்து தான் சரியாயிரும்னு சொல்லிட்டு அவனை ரூம்ல அன்னைக்கு டேட்டுக்கு தங்க வைக்கிறாரு அவர் கோழி. ஆனா அந்த டாக்டர் அங்க இருக்கிற டவர்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருக்காரு. அவருக்கு கேட்ட குரல்லாம் யாரோட தான் இருக்கும்? இந்த உயிரோட வச்சு எரிச்சாங்கல்ல அவங்களோடதா, இல்ல உண்மையிலேயே அவர் ஏதாவது மென்டலா அஃபெக்ட் ஆயிருப்பாரா? ஃபைனலி நம்பர் 1க்கு வந்துட்டோம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் நடந்த இடம் தான் தி கான்ஜூரிங் ஹவுஸ். நம்ம எல்லாருமே இதை படத்துல பார்த்திருப்போம். ஆனா உண்மை கதை அதை விட கொடூரமா நடந்திருக்கு. 1971 பேரன் ஃபேமிலிங்கிற ஒரு ஃபேமிலி இந்த வீட்டுக்கு குடியேறாங்க. வந்த முதல் நாள்ல அவங்களோட டாக் அவங்களோட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சிருக்கு. அது சடனாக எதையோ பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயே வராமல் வெளியவே இருந்திருக்கு. இவங்களும் என்னமோ பண்ணுறாங்க, சரி ஓகே வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அவுத்து விடுறாங்க. அது நைட்டு ஃபுல்லாகவே குலைச்சிக்கிட்டே இருக்குது. காலையில் பார்த்தாங்கன்னா அந்த நாய் இறந்தும் கிடக்குது. இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக டெய்லி ராத்திரி 5:15 எல்லாருக்குமே ஏதோ சத்தம், இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்க அவங்களோட குழந்தையோட கையை யாரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, காலை யாரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அந்த நேரத்தில் யாராவது முழிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரூம் வாசலில் யாரோ 2 பேர் நின்று இவங்களை பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேமிலி ஒரு கட்டம் நெக்ஸ்ட் போய் இந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாத் ஷேபான்னு சொல்லப்படுற ஒரு சூனியக்காரி தான் அந்த வீட்டில் இருந்ததாகவும், அவ சாத்தானுக்கு அவளோட குழந்தைய நரபலி கொடுத்துட்டு இவளும் அங்க இருக்கிற மரத்துல தூக்கு மாட்டி இறந்ததாகவும் ஒரு ஹிஸ்டரி இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க வாரன் கப்பிள்ஸ்ட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அதான் எட் அண்ட் லொரைன். அவங்க ஹெல்ப் பண்ண வந்த இடத்துல லொரைனுக்கு பிசிக்கலா நிறைய அட்டாக் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல லொரைனும் எட்டும் சொல்றாங்க, இந்த வீட்டில் நீங்க இதுக்கு மேல இருக்க வேணாம், இந்த வீட்டில் இருக்க ஆன்மா இங்க இருந்து போகாது, நம்ம தான் இங்க இருந்து போகணும்னு சொல்லி அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த வீடு அங்கேயே தான் இருக்குது.
ஆனால் வீடாக இல்லை, அது ஒரு மியூசியமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த மியூசியத்துக்குள்ளே போய் பார்த்தா கூட அங்கே சடனாக ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தமும், யாரோ ஒருத்தவங்க அங்கே உட்காந்து மந்திரம் சொல்கிற மாதிரியும் நிறைய பேர் நிறைய விதமான சத்தத்தை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் ஒரு ரூமில் இருந்தேன், வெளியில் யாரோ ஒரு 2 பேர் நின்று என்னை எட்டி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லாமல் சடனாக அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட யாரோ ஒரு லேடி என்னை கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம அந்த மியூசியத்துக்குள்ளே போகிறோம்னா ஒரு குழந்தை அழுகிற சத்தமோ இல்லை யாரோ மந்திரம் சொல்கிற மாதிரி சத்தமும் கேட்டுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம்? இந்த 5 இடத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? பேயோ இல்லை நெகட்டிவ் எனர்ஜியோ யார் ஒருத்தன் தனியாக இருக்கானோ, எப்போ தனியாக இருக்கானோ அப்போ தான் பேயின்னு சொல்லப்படுற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் அவனை தேடி வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? இல்லைன்னா உங்களை தவிர வேற யாராவது உங்கள் ரூமில் இருக்கலாம்ல? உங்கள் பின்னாடி உங்களை தவிர்த்து இந்த வீடியோவை வேற யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கலாம். அது உங்கள் கண்ணுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம்.